முழுசா நடந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. இதுல அவருடைய திறந்தாழ்ந்த பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? தேவையில்லைதான். ஆனா மக்களாட்சியில மக்களுக்கு மதிப்பளிச்சு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்கு. அது வெறும் சொல்லால அல்ல, செயல்களாலும் திட்டங்களாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயண திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்க 48, ஊட்டச்சத்தை உறுதி செய், தோழி விடுது, கலைஞர் கனவு இல்லம், உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர் திட்டம், அன்பு கரங்கள்னு லிஸ்ட் பெருசா இருக்கு. என்னுடைய பலன்களை பத்தி நான் சொல்றதை விட இந்த பயன்களை பத்தி நான் சொல்றதை விட கோடிக்கணக்கான மக்களை தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஒன்றிய பாஜக அரசோட மக்கள் விரோத செயல்பாடு அனைத்தையும் துணிச்சலா நேருக்கு நேர் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். தொகுதி மறைவரன்னு சொன்ன உடனே அதை எதிர்த்து நிக்கிறோம். கவர்னரை வச்சு நம்மை முடக்க நினைச்சா சட்ட ரீதியா அதை எதிர்த்து நிக்கிறோம். முக்கியமா மாநிலங்கள் தான் வலிமையான நாட்டுக்கு அடித்தல் என்பதை அழுத்த நிறுத்தமா சொல்ல மத்திய அரசு இல்ல, ஒன்றிய அரசுன்னு அழுத்தி சொல்றோம். இப்படி போராடி போராடி தமிழ்நாட்டை தலை நிமிர்த்துகிறோம். இப்படி தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை ஒரு நாளும் தலைகுனிய விட மாட்டோம். அதனால்தான் சொல்றேன், பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை பட்டாளமே, தலைவரை கலைஞருடைய உயிரினும் உயிரான உடன்பிறப்புகளே, தனி நபர்கள் தோன்றுவார்கள் மறைவார்கள், கட்சிகள் வரும் போகும், ஆனா தமிழ்நாட்டினுடைய தனிப்பெருமை நிரந்தரமானது, தமிழ் மொழியுடைய சீரழிமை நிரந்தரமானது, நம்முடைய மக்களுடைய உரிமை காக்கப்படணும். இந்த தமிழ் மண் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துச்சு. இந்த மண்ணை காக்கிற பொறுப்பு கடமையும் நமக்குத்தான் இருக்கு. டெல்லி நம்ம மேல எப்படியெல்லாம் ஆதிக்கம் செலுத்துறாங்க, ஒன்றா ரெண்டா? இந்தி மொழியை திணிக்கிறாங்க, நம் மாணவர்களை பலி வாங்கக்கூடிய நீட் தேர்விலிருந்து விலக்கு தர மறுக்கிறாங்க, நம்ம பசங்க படிக்கிறதுக்கான கல்வி நிதியை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க, கீழடையின் தொன்மையை மறைக்கிறாங்க, வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயர்ல நம்மோட வாக்குரிமையை பறிக்கிறாங்க. ஆனால் அன்னாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்கு முறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான். ஆதிக்கத்துக்கு இங்கே நோ என்ட்ரி தான். திணிப்புக்கு இங்கே நோ என்ட்ரி தான். மொத்தத்தில் இங்க பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.